கவன ஈர்ப்பு தீர்மானம் ஏற்கப்படாததை கண்டித்து தமிழக சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருநாள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். தமிழக சட்டசபையில் கேள்வி நேரமும் துறை ரீதியான மானிய கோரிக்கை விவாதமும் நடைபெற்று வரும் வேளையில் இன்று மதுரை உசிலம்பட்டி காவலர் கொலை தொடர்பாக சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். கவன ஈர்ப்பு தீர்மானம் முறையாக கொடுத்தால் மட்டுமே விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றும் அவை முன்னவர் துரைமுருகன் தெரிவித்தார். இதையடுத்து பேரவையில் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படாது என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு சபாநாயகர் அனுமதி மறுத்ததால் அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் கடுமையான கூச்சல் குழப்பம் நிலவியது. தொடர்ந்து கடும் அமளியில் ஈடுபட்ட அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டசபையிலிருந்து வெளியேற்ற சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். பின்னர் அமளியில் ஈடுபட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை ஒருநாள் சஸ்பெண்ட் செய்து சபாநாயகர் அப்பாவு அறிவித்துள்ளார்.